السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والشكر لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما كان الله ليعذبهم وأنت فيهم وما كان الله معذبهم وهم يستغفرون. صدق الله العلي العظيم. وقال نبينا حبيبنا شفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله له من كل هم فرجا ومن كل ضيق مخرجا ورزقه من حيث لا يحتسب، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனின் மீதே உரித்தோங்கட்டுமாக. அவருடைய அன்பும் அருளும் அகிலத்திற்கு அருள்கொடையாய் அனுப்பப்பட்ட என் உயிரிலும் மேலான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடிபெறலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், என்னை எஞ்சிய முஃமின்கள் நம் அனைவர்களின் மீதும் இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நின்றல்லவற்றுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் அருளால் நாம் எல்லாம் ஒரு ஆங்கில புத்தாண்டை கடந்து ஒரு சோகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன சோகம் என்றால், நம்முடைய ஆயுளில் ஒரு வருடம் கழிந்து விட்டது என்ற சோகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளும், எத்தனையோ கஷ்டங்களையும், எத்தனையோ துயரங்களையும், எத்தனையோ கவலைகளையும் நாம் சந்தித்துதான், அதை கடந்துதான் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறோம். இத்தனை சோதனைகளும், கஷ்டங்களும், துயரங்களும் எதற்காக ஏற்படுகிறது? ஏன் இந்த துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு வருகிறது என்று பார்க்கிற போது அதற்கான முழு காரணமும் நாம் செய்கிற பாவங்கள் தான் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. நாம் என்ன பாவங்கள் செய்கிறோமோ அதனுடைய பலனை தான், அதனுடைய சோதனைகள் எல்லாம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சென்ற மாதத்தில் எல்லாம் நம்முடைய சென்னையும் சரி, தமிழகமும் சரி, வெள்ளத்தில் மழையில் சிக்கி திண்டாடியது. இந்த வருடம் ஆரம்பத்தில் ஜப்பானில் மேற்கு கடலோர பகுதியில் கிட்டத்தட்ட 7.6 என்கிற அளவில் நிலநடுக்கம் வந்துவிட்டது. ஜனவரி 1. நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஏன் இத்தனை சோதனைகளும், இத்தனை கஷ்டங்களும், இத்தனை துயரங்களும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது? எதற்காக நாம் இதையெல்லாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் என்று நாம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கஷ்டங்களாய், ஒவ்வொரு துயரங்களாய் நம்மை வந்து அடைகிற போதெல்லாம் நாம் அதை விட்டு எப்படி தப்பிப்பது, எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்ற ஒரு முயற்சியை நாம் கையில் எடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு சோதனை தரான், அல்லாஹ் நம்ம சோதிக்கிறான், அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் தருகிறான் என்றால் அதை விட்டு பாதுகாத்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், 2 விஷயம் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ. 2 வழிதான்.
உங்களை சோதனையை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு இரண்டே வழிதான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வமா கான அல்லாஹு லியுஅத்திபஹும் வ அன்த ஃபீஹிம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவர்களிடத்தில் இருக்கும் போது அல்லாஹ் அவர்களை சோதிக்க மாட்டான், அல்லாஹ் அவர்களுக்கு வேதனையை தர மாட்டான். ஒரு வழி. இரண்டாவது வழியாக அல்லாஹ் சொல்கிறான், வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் இஸ்திக்ஃபார் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே, அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் அவர்களை எப்பொழுதுமே சோதிக்க மாட்டான், அவர்களை துயரத்தில் ஆழ்த்த மாட்டான், அவர்களுக்கு வேதனையை தரமாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம்மை சோதனையை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதற்காக இரண்டு வழிமுறைகளை இங்கே கற்பிக்கிறார். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்றால் அந்த சபையில், அந்த ஊரில், அந்த உலகத்தில் எந்த சோதனையும் வராது. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பாவ மன்னிப்பு கோருகிறீர்கள் என்றால், பாவ மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்றால் அந்த இடத்துல அல்லாஹ் வேதனை இறக்க மாட்டான் என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் கொடுத்த ஒன்று நம்மை விட்டும் சென்று விட்டது. அல்லாஹ் ரெண்டு பாதுகாப்பை கொடுத்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு கீழாக விளக்கம் அளிக்கிற போது சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு ரெண்டு பாதுகாப்பை கொடுத்தான். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ரெண்டு பாதுகாப்பை கொடுத்தான். சோதனையை விட்டும், பலா முசீபத்துகளை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரெண்டு கொடுத்த அல்லாஹ், அதில் ஒன்றை அல்லாஹ் தன் பக்கம் எடுத்துக்கொண்டான். யாரது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த அகிலத்திற்கு ரஹ்மத்தாக, அருள்கொடையாக வழங்கப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது அந்த இடத்துல வேதனை என்பது இறங்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள மக்கத்து வாசிகள் அதிகமாக துன்பம் இழைக்கிறாங்க. அவருடைய துன்பத்தின் வரம்பு ரொம்ப மீறி போச்சு. அல்லாஹ் பார்த்தான், ஒரு கட்டத்துக்கு மேல அல்லாஹ்விற்கு பொறுமை இல்லை. மலக்குமார்களையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அனுப்பி வைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களாம். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நீங்கள் இந்த மக்களிடத்தில் பேசுகிற போது என்னென்ன பேசினீர்கள் என்பதை அல்லாஹ் கேட்டான். அதற்கு அந்த மக்கள் உங்களுக்கு என்ன பதில் அளித்தார்கள் என்பதையும் அல்லாஹ் கேட்டான். ஆகையினால அல்லாஹ் உங்களிடத்தில் ஒரு மலக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். அந்த மலக்கு இந்த மலைகளுக்கு அதிபதி. இந்த மலைகளுக்கு அதிபதியான மலக்கை அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மலக்கு செய்வாருன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த மலக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சலாம் சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை அனுப்பி வச்சிருக்கிறான், நான் இந்த மலைகளுக்கெல்லாம் அதிபதி. நீங்க என்ன நாடுகிறீர்களோ அது நடக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இந்த மக்களை இந்த ரெண்டு மலைக்கு மத்தியிலே நசுக்க சொல்கிறீர்களா, அதற்கு நான் செய்கிறேன், நீங்க சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், நான் இந்த உலகத்திற்கு அருள்கொடையாய் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இந்த உம்மத்திலிருந்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு உம்மத் வரும் என்று நான் நம்புகிறேன். ஆகையினால இவங்களை விட்டுருங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப கண்ணியமானவர்களே, இங்க சொன்னார்களே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த ரெண்டு பாதுகாப்பில் ஒரு பாதுகாப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டும் பிரிந்து விட்டார்கள். ஆனாலும் அவர்கள் மதீனாவில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். இனி அடுத்து இரண்டாவதாய் நம்மிடத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதுகாப்பு, ஒரே ஒரு ஆயுதம், அது இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. நாம் நம்மை சோதனையை விட்டும், இந்த அழிவு காலத்தை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் செய்கிற பாவம் எல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். இல்லமா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய சில பேரை தவிர விரலை விட்டு எண்ணிடலாம். ஒரு சில நபர்கள் தான் என்னுடைய வாழ்க்கை முழுக்க, நான் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை நான் எந்த பாவமும் செய்தது இல்லை என்று சொல்லிக் கொள்ள முடியும். அல்லாஹ் நாடிய ஒரு சில நபர்களை தவிர மற்ற யாராலும் சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய ஹஸரத்தா இருந்தாலும் சரி,
நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை நான் ஒரு சிறு தவறு கூட செய்ததில்லை, சிறு பாவம் கூட செய்ததில்லை இல்லை என்று எவராலும் சொல்லிவிட முடியாது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அவர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப கண்ணியமானவர்களே, நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் நாம் பாவ மன்னிப்பு கேட்பதுதான். இது போன்ற முசீபத்து நிறைந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளை என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கொரோனா அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் எல்லாம் நம்முடைய காதுகளில் வந்து தீண்டுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் நாளை என்ன நம்முடைய வாழ்நாளை கடத்தி செல்ல முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறியில் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் நம்முடைய இந்த சோதனையை விட்டு பாதுகாத்துக் கொள்ள ஒரே ஒரு ஆயுதம் அல்லாஹ் சொன்ன இஸ்திக்ஃபார். நாம் பாவ மன்னிப்பு அதிகமாக தேடிக்கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் பாவ மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லுவார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் ஒருவர் இஸ்திக்ஃபாரை தன் மீது அவசியமாக்கிக் கொள்கிறாரோ, இஸ்திக்ஃபார் செய்வதை அவர் மீது கடமையாக்கிக் கொள்கிறாரோ, அவருக்கு ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்குள்ள அந்த கவலையை நீக்குவான், அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவான் என்று ரசூலுல்லாஹ் மொத்தம் 3 சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இஸ்திக்ஃபாரை நீங்க கடமையாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுல முதலாவது மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா கஷ்டத்திலும் இருந்து நீக்கி அல்லாஹ் மகிழ்ச்சியை தருவான். இரண்டாவதாய் சொல்கிறார்கள் வமின் குல்லி லீகின் மக்ரஜா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நாம் மாட்டிக்கொள்கிற போது அந்த சூழ்நிலையை விட்டு தப்பிக்கொள்வது எப்படி என்ற அந்த வழியை அல்லாஹ் நமக்கு கற்பிப்பான். மூன்றாவதாய் சொல்கிறார்கள் வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் வழங்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபார் தேடக்கூடிய ஒரு மனிதனுக்கு 3 இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லி சென்று விட்டார்கள். கண்ணியமானவர்களே, நாம் பாவம் மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வேளையிலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு வினாடிகளிலும் நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் அதிகமாக தேட கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு பெரிய அழிவை விட்டும் இஸ்திக்ஃபார் பாதுகாத்திருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறாங்க. நீங்க எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் வந்துருங்க, அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு இதை சொல்லியிருக்கிறான், இந்த இதுக்கெல்லாம் நீங்க கட்டுப்படுங்கன்னு சொல்லி மக்கள் இடத்துல பேசுறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் அதை ஏற்கல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கட்டத்துல ரொம்ப கோபப்பட்டுட்டு நாளைக்கு உங்களுக்கு அதாப் இறங்கிடும், உங்களுக்கு நாளைக்கு வேதனை இறங்கி விடும் என்று சொல்லிவிட்டு போயிட்டாங்க. இப்ப மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசுகிறார்கள், எப்பா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதுவரையும் பொய் சொன்னது இல்லப்பா, நம்ம கிட்ட இப்படி பொய் சொன்னது கிடையாது, அவர் வேதனை இறங்குதுன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப அது நடக்கும், நம்ம ஒன்று பண்ணலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ஊர்ல தங்குறாங்களான்னு பார்ப்போம், இன்னைக்கு நைட்டு அவங்க கிளம்பிட்டாங்கன்னா நம்ம எல்லா இடத்துல இஸ்திக்ஃபார் செஞ்சிடலாம்னு முடிவு பண்றாங்க. அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரவோடு இரவாக செல்கிறார்கள், ஊரை விட்டு காலி செய்றாங்க. மக்கள் எல்லாம் பார்த்துட்டான், ஆஹா நபி போயிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்த நாள் காலையில அதாப் இறங்குவதற்கான அறிகுறியும் தெரிந்து விட்டது, வானத்துல அதாப் இறங்குவதற்கான அறிகுறியும் தெரிந்து விட்டது. உஷாராயிட்டான். உடனே மக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் நாங்கள் செய்த தவறுதான், எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு, நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று ஒட்டுமொத்த ஊரும் தௌபா செய்தது. அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டு வேதனையை விட்டு பாதுகாத்தான். இப்ப கண்ணியமானவர்களே, நாம் தௌபா செய்கிற போது, நாம் இஸ்திக்ஃபார் செய்கிற போது அல்லாஹ் அந்த வேதனையை விட்டும் நம்மை பாதுகாக்கிறான். இவ்வளவு அதாபு வந்தாலும் சரி, நாம் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்டோமானால் அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு நம்மை அந்த வேதனையிலிருந்தும் அந்த சோதனையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். அப்ப கண்ணியமானவர்களே, நாம் இந்த இஸ்திக்ஃபாரை அதிகம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மக்களை பார்த்து சொன்னார்களாம், நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்றால் அல்லாஹ்விடத்திலே உடனே தௌபா செய்து கொள்ளுங்கள், நீங்க பாவம் செய்கிறீர்கள் என்றால் அல்லாஹ்விடத்திலே உடனே பாவ மன்னிப்பு கேட்டுக்கோங்க.
உடனே சொன்னாங்க, அடுத்து நீங்கள் திரும்பி செய்றீங்கன்னா திரும்பி பாவம் மன்னிப்பு கேளுங்க. இப்படி பல முறை தவறு செய்தாலும் சரி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்ய மட்டும் மறந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க ஒரு வேளை அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை அழித்தே விடுவான் என்று சொன்னார்களாம். அப்ப கண்ணியமானவர்களே, நம்மை அந்த அழியை விட்டும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் இது போன்ற முசீபத்துகளை விட்டும் கவலையான கஷ்டங்களை காலங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் நம் கையில் எடுக்க வேண்டிய ஒரு ஆயுதம் தான் இந்த இஸ்திக்ஃபார், இந்த பாவ மன்னிப்பு, இந்த தௌபா. கண்ணியமானவர்களே, இந்த தௌபா இருக்கிறது, இந்த பாவ மன்னிப்பு இருக்கிறது, இது நம்முடைய பாவத்தை மட்டும் மன்னிப்பது கிடையாது, நம்முடைய பாவத்தை மட்டும் மன்னிப்பது கிடையாது, அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற்று தருகிறது. உலகத்துல அது ஒண்ணு கிடைச்சிட்டா போதும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்து விட்டால் போதும். ஒரு சில சஹாபிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சொன்னானா என்று சந்தோஷப்படுகிற நிகழ்வு எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். அப்ப அல்லாஹ் நம்மை குறித்து பேசுகிறான், நம்மை குறித்து அவன் நம் மீது அன்பு செலுத்துகிறான் என்றால் அந்த ஒரு வாக்கியம் போதும் நம்முடைய வாழ்நாள்ல. அப்ப நாம் இந்த இடத்துல இஸ்திக்ஃபார் செய்கிற போது, தௌபா செய்கிற போது அல்லாஹ்வின் அன்பு வெட்டும். அல்லாஹ் தஆலா இந்த அல்லாஹ்வுடைய அன்பை குறித்து தௌபா செய்கிறவர்களுக்கு அல்லாஹ்வின் அன்பு இருக்கிறது என்று குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தௌவாபீன், தௌபா கேட்கிறவர்களை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப கண்ணியமானவர்களே, நாம் தௌபா செய்கிற போது நம்முடைய பாவம் மட்டும் அழிக்கப்படுவது கிடையாது, அதற்கு பரிசாக அல்லாஹ்வின் அன்பும் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு அறிஞர் சொன்னாராம், நான் கிட்டத்தட்ட 30 வருடமாக அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு 30 வருடமாக தௌபா செய்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறேன். அதே போல அல்லாஹ்விடத்துல ஒரு துஆவும் கேட்கிறேன். அந்த துஆ இதுவரைக்கும் கபுலான மாதிரி தெரியலன்னு சொன்னாங்களாம். அன்னைக்கு நைட்டு அந்த அறிஞர் தூங்கும் போது கனவுல ஒருத்தர் வராங்க. ஒருத்தவங்க வந்துட்டு கேட்டாங்களாம், எப்பா நீ துஆ 30 வருஷம் தௌபா செய்யற, ரைட்டு தான், இல்லைன்னு சொல்லல, இன்னும் ஒன்று துஆ கேட்டேன், அது கபுலாலன்னு சொல்லி அது என்னப்பான்னு கேட்டாங்க. அப்ப அந்த அறிஞர் சொன்னாராம், நான் அல்லாஹ்வுடைய அன்பை கேட்டேன், நான் அல்லாஹ்வினுடைய அன்பை கேட்டேன், இதுவரைக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி தெரியலன்னு சொன்னாராம். அப்ப அந்த கனவுல வந்தவர் சொன்னார்களாம், நீ அல்லாஹ்வுடைய அன்பை கேட்டலப்பா, நீ தௌபா 30 வருஷம் தொடர்ந்து செஞ்சிருக்க, அந்த தௌபா செய்ய வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய அன்பு இருந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும் சொன்னாங்களாம். இப்ப கண்ணியமானவர்களே, நாம் தௌபா செய்ய முன் வந்து நாம் தௌபா செய்கிற போது அல்லாஹ்வின் அன்பு நமக்கு கிடைத்து விட்டது என்றுதான் அர்த்தம் என்பதை நாம் விளங்க இந்த இடத்துல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல ஒரு தோழர் வந்தாராம். ஒரு தோழர் வந்து அவங்க இடத்துல கேட்டார்களாம், என்னுடைய பாவம் ரொம்ப அதிகமா இருக்குது, நான் என்ன செய்யட்டும்னு சொன்னாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீ தௌபா செஞ்சுக்கோ, பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள் என்று சொன்னார்கள். அடுத்து 2ஆம் ஒருவர் வந்தார். வந்துட்டு எங்க ஊர்ல மழையே இல்லை, நான் என்ன செய்யணும், எங்க ஊர்ல மழையே இல்லை, நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அப்ப ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களா, நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள் சொன்னாங்களா. 3ஆவதாக ஒருத்தர் வந்தார். 3ஆவதாக ஒருத்தர் வந்துட்டு எனக்கு வறுமை ரொம்ப இருக்குது, வறுமை என்னுடைய வீட்டில் ரொம்ப இருக்குது, நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாரு. அப்ப ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல நீ தௌபா செஞ்சுக்கோன்னு சொன்னாங்க. 4ஆவதாக ஒருத்தர் வந்தார். வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை செல்வம் கிடையாது, நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அப்ப ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல நீ தௌபா செய்து கொள்ளுன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ அதை பார்த்து ரபீஉன்னு சொல்லக்கூடிய ஒருவர், அந்த கூட்டத்தில் இருந்தக்கூடிய ஒருத்தர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கேட்டாங்களா, நானும் பார்க்குறேன் 4 பேர் வந்தாங்க, 4 பேரும் 4 விதமான விஷயங்களை உங்கள் இடத்துல எடுத்து வைத்தார்கள், நீங்கள் 4த்துக்கும் ஒரே தீர்வு சொல்லிட்டீங்களே அப்படின்னாங்களாம். அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, இதை நான் சொல்லப்பா, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நீ தௌபா செய், உனக்கு உன்னுடைய வறுமையை விட்டு நீக்கப்படும், நீ தௌபா செய், உன்னுடைய ஊரில் மழை பொழியப்படும், நீ தௌபா செய், உனக்கு குழந்தை செல்வம் தரப்படும், நீ தௌபா செய், உன்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொன்னான் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அந்த கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு தௌபா எத்தனை பலன் இருக்கிறது.
ஒரே ஒரு தௌபா தான் நமக்கு அத்துணை பலன்களையும் பெற்று தருகிறது. ஆகையினால் நாம் நம்முடைய பாவத்தை நினைத்து அழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். இது போன்ற சோதனை காலங்கள் எல்லாம் ஏற்படுகிற போது அது என்னால் தான் நடந்தது என்று நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். யா அல்லாஹ், நான் செய்த பாவத்தின் காரணத்தினால் என்னுடைய சமூகத்தை நீ தண்டித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் தௌபா செய்கிற போது ஒரு 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று, நாம் இனி அந்த தவறை எப்போதும் செய்ய மாட்டோம் என்ற உறுதியோடு இருக்க வேண்டும். இனி 2வது, நாம் அல்லாஹ்விடத்தில் அந்த தவறை குறித்து பேசுகிற போது யா அல்லாஹ், நான் இந்த தவறை செய்து விட்டேன், அதனால் என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் உரிமையோடு கேட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். வல்லோன் அல்லாஹ் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய சோதனையை விட்டும் நீக்கி அருள் புரிவானாக. நமக்கு அல்லாஹ் தஆலா எல்லா முசீபத்துகளை விட்டும் பாதுகாப்பு தந்தல் புரிவானாக. நோய் நொடிகளை விட்டு சுகத்தை தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.